ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. மாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்று பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கின்றோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதனால்தான் மாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ரு தோஷத்திலிருந்து மீண்டு முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும். மாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுப காரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபீட்சத்தை உண்டாக்கும். மாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மாலயபட்ச திங்கட்கிழமையில் துவங்குவதும் மாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும். அதே போல ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாவார். இதனால் இந்த ஆண்டு மாலயபட்சம் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவும். மாலயபட்ச காலத்தில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றுக்கு உணவு அளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்கள் தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மாலயபட்சத்தில் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மாலயபட்சத்தின் 15 நாட்கள் கொடுக்கும் தர்ப்பணம் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளைப் போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மாலயபட்ச அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாள் முன்னோர்களுக்கான வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.